காலை வணக்கம் திரு. எப்படி உங்களோட காலை பொழுது போகுது? காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலை பொழுது இதமாகவும் சந்தோஷமாகவும் எனது வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் எனது நாளை காலை பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே நான் பலவிதமான மரக்கறி கன்றுகள் நட்டுள்ளேன். அதற்கு மனைவி விதமான பூக்கன்றுகளை நட்டுள்ள செவ்வந்தி, சீனியாசி, குண்டுமல்லி, அப்படி விதமான பூக்களை நட்டுள்ளார். இங்கே சிதம்பரத்தை தற்பொழுது அடுத்ததாக கீழே வாழை மரம், ரோசா நல்ல பூக்கள் பூத்தது. தற்பொழுது காலம் குறைந்தபடியாக கொஞ்சம் பூக்கள்லாம் இருக்கின்றது. அடுத்ததாக இதில் ஒரு பர்பிள் கலர் பூ ஒன்று இருக்கின்றது. அந்த பூ என்னென்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பூ இந்த கலரை பேரை சொல்லுங்க. என்ன இந்த பூ உண்டு. மற்றது அவரை, கொடி அவரை, பைத்த, மற்றது அந்த பீன்ஸ், அந்த நீட்டுக்காய், அது சுரக்காய்ன்னு சொல்கிறது. அது உங்களுக்கு இன்னும் முதல் தரம் நட்டுனாங்க. நல்ல ஒரு கனிவை 3-4 சுரக்காய் பிடுங்கி விட்டோம். தக்காளி நட்டுனாங்கள். அது வந்து வேறு இனம் போல் கிடக்கு. கூடுதலாக அந்த சலாட் தக்காளி தான் முளைத்திருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் ஒரு விதமான தக்காளி. சலாட்டுக்கு மிகவும் நல்ல ருசியாக இருக்கின்றது. 2-4 தினம் போட்டு சாப்பிட்லாம் சலாட்டுக்கு, நல்லா இருக்கின்றது. அடுத்தது மஞ்சள் காய்க்காயம் இருக்கின்றது. மஞ்சள் தக்காளி. ஒரு மிளகாய் இருக்கின்றது, நீட்டு மிளகாய். அதுவும் ஒரு புதுவிதமான இனம். மற்றது தாய்லாந்து மிளகாய், மேலே சூரியனை பார்த்து முளைக்கிற மிளகாய், சரியான உரைப்பான மிளகாய். ஆட்டு வச்சுக்கு நல்ல 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 டேஸ்டாக இருக்கும். ஆடு சமைக்க தாய்லாந்து மிளகாயை போட்டு சமையும்போது. இப்போ செவ்வந்தி, கொத்து செவ்வந்தி, இது வந்து ஒரு அழகாக இருக்கின்றது. இந்த செவ்வந்தி எனது மனைவியாக கடந்த ஒரு 7-8 வருடமாக தொடர்ந்து நட்டு கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் மரக்கறிகள் கன்றுகளுக்கு நடக்கல மரக்கறிகள் கூட விளைய சான்ஸ் இருக்குது. ஏனென்று சொன்னால் மகரந்த சேர்க்கை என்று சொல்லி ஒரு சேர்க்கை இருக்கு. இந்த தேனீக்கள் வந்து இந்த பூக்களில் வந்து தேனீக்கள் நான் காலமையில் பார்க்கின்றேன். வெயில் நல்லா புக்கையாக இருக்க வந்திருந்து அந்த பூக்களுக்குள்ளே போய் அதுகள் இருப்பினும். அடுத்ததாக இது வந்து சீனியாசி அண்டு. இதுலேயும் வந்து எனது மனைவியார் வந்து 7-8 கலர், வெள்ளை, சிவப்பு, பர்பிள், மஞ்சள். ஒரு பூவில் வந்து 4-5 கலர் இருக்கின்றது. ஒரு பூவில் அப்படி ஒரு மரத்தில் அப்படி நன்றாக இருக்கின்றது. இந்த முறை ஒரு பிள்ளை விட்டுட்டா கூட இடத்துல தக்காளியை நட்டு விட்டா. இது வந்து முருங்கை வந்து இது கீழே வந்து இருக்கிற வந்து முருங்கைக்கு இது போட்டிருக்கிற அந்த மரத்தை வெட்டி போட்டிருக்கிற ஒரு இனத்தை அடுத்த இனம் எடுக்கிறதுக்கு, அடுத்த மரம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மரமும் நான் நட்டதிலிருந்து துளிர் வருது. அடுத்ததாக இந்த பர்பிள் கலர் இந்த 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 ஒரு பூக்கண்டு வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு சின்ன துண்டு கொண்டு வந்தவா. இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய, ஒரு நாளைக்கு 5-6 வருஷத்துக்கு முந்தைய, 3 வருஷத்துக்கு முதல் இதில் நிறைய நான் இந்த நிறைவாக முளைத்திருக்கின்றது. அடுத்தது இதில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வண்டியில் வந்து எங்கள்கிட்ட வந்து 3 விதமான வண்டி இருக்கின்றது. ஒன்று பச்சை வண்டி, இது வந்து சிவத்த வண்டி, சிவப்பு வண்டி. இது இங்கே கனடாவில் வந்து சரியாக அருமையாக கிடைக்கின்ற ஒரு வண்டி. இந்த வருடம் இது வந்து பச்சை வண்டி. இது மட்டும் வந்து பச்சை வண்டி. இது வந்து பச்சை வண்டி. இன்னொரு இனம் இருக்குது, அதை சொல்வது பால் வண்டி என்று சொல்லுவோம். அதனால் கடந்த வருடம் வந்து
இலங்கைக்கு போட்டு வரைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்த ஒரு இனம் பால் வண்டி. அப்படி 3 விதமான வண்டி இருக்கின்றது. உங்களுக்கு யார் இந்த பால் வண்டி தந்தது? பால் வண்டி எனக்கு தந்தது இந்த ஒரு அக்காண்ட ஒரு ஹஸ்பண்ட் வட்டக்கட்சியில் எடுத்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எங்களோட வீட்டுக்கு இருந்து வளர்ந்து வந்த கருவேப்பிலை. தற்பொழுது இந்த குளிர்மையாக நல்ல குளிர்மையாக இருக்கணும். இந்த முறை நல்ல வெயில் என்ற வாரியா. இது வந்து இன்சுலின் மரம். இது வந்து இன்சுலின் மரம். டயபெட்டிக்காரர் வந்து நீங்கள் வந்து டயபெட்டிக் இருந்தான்னு சொன்னால் இந்த இலைய காலை மேலே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலை சாப்பிட்றேன்னா உங்களோட சுகர் லெவல் குறைஞ்சி. இதுக்கு பேர் வந்து இன்சுலின் மரம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காய் நிறைய காய்ச்சி பாரம் தாங்க இல்லாமல் விழுந்து போய் இருக்கின்றது. இதில் இந்த சிவப்பு மிளகாய் வந்து நாங்கள் காய வச்சு இது கஸ்தூரி மிளகாய்ன்னு சொல்லுது. இது நீட்டு மிளகாய். அப்போ இது வந்து நீங்கள் மிளகாய் உரைப்பு குறைவு மிளகாய் அரைக்க நீட்டாக இருக்கும். மிளகாய் அரைக்கும் போதும் அந்த சிவப்பு மிளகாய் போட்டால் கலர் வரும். கலரையும் நல்லது. அடுத்ததாக இதில் வந்து இது வந்து ஒரு விதமான ஒரு செவ்வரத்தை, சிவப்பு செவ்வரத்தை. ஓகே, இந்த கலர் அழகான கலர், பிங்க் கலர். அடுத்ததாக இது கற்பூரவள்ளின்னு சொன்னோம். மருத்துவத்துக்கு ஏற்ற இந்த ஒரு இந்த கற்பூரவள்ளி எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி தெரியும். மருத்துவத்துக்கு நல்ல மிகவும் நல்லது. பிரத்தியாமல் குழந்தைகளுக்கு ஏதோ காய்ச்சல் தடிமன் வந்தால் சூப் ஏதோ ரசம் வச்சு கொடுக்குறாங்க, தண்ணி வச்சு. இது வந்து அலரியில் பெரிய மரமாக இருந்தது. நான் அதை கட் பண்ணி பதிவு வச்சிருக்கிறேன். இந்த கண்டை வந்து கடந்த 4-5 வருடமாக எனது மனைவி இதை பாதுகாத்து வருகின்றார். பின்னுக்கு மல்லிகை இருக்கு. பின்னுக்கு இதில் 4 விதமான மல்லிகை இருக்கு. 3. இது வந்து ஒற்றை இதழ் மல்லி. நிறைய வந்து ஒற்றை இலை மல்லி. இது டபுள். இது வந்து கொத்துமல்லி ரோஸ் மல்லின்னு சொல்றது. நிறைய பூத்திருக்கு. இந்த வருஷம் நிறைய பூத்திருக்கு எனக்கு. இது வந்து நான் சீட்ஸ் போட்டு வளர்த்த தோட மரம். இது வந்திருக்கு. பலனும் இல்லை. ஆனா எனக்கு இந்த கிரீனை பார்த்தாலே சந்தோஷம். இந்த மரம் வளர்ந்தது எனக்கு. நாங்கள் ஒரு அனுபவம் ஒன்றும் நாங்கள் எடுக்க போறையில ஒரு கண்டி வச்சு வளர்க்குறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொடி பீன்ஸ் வந்து இதுக்கு நியாயமான பீன்ஸ் காய் காய்த்து பீன்ஸ் வந்து நிறைய காய்க்கும். இது வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வருடம் எடுத்து இதை வெட்டி வந்து ஃப்ரீசருக்கு போட்டு வைக்கிறேன்னா நீங்கள் குளிர்காலங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருந்தால் கொடுக்கலாம், அல்லது உங்களோட நண்பர்களுக்கும் கொடுக்கலாம், அவைகளுக்கும் கொடுக்குறோம். நாங்கள் மிச்சத்தை வெட்டி ஃப்ரிட்ஜுக்கு போடுறோம். நிறைய இது வரும். அதே நேரம் நாங்கள் சீட்ஸுக்கும் விட்டு அடுத்த வருஷம் தேவைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த மஞ்சள் பூ பாரம் தாங்காமல் விழுந்துட்டது. கீரை வந்து விதைக்காண்டி எனது மனைவியார் விட்டு இருக்குன்னா இதில் பச்சை கீரை வந்து பங்களாதேஷாக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. எங்களுடைய ஆக்கள் சாப்பிட கூடாது. இது பச்சை கீரை, எங்களுடைய ஆக்கிற கீரை, நல்ல கீரை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி வந்து இதில் கருத்த தக்காளி மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு சலாட் தக்காளி, சின்ன தக்காளி. மிளகாயெல்லாம் காய்ச்சி கொண்டு வர்றது. சில மிளகாய் கண்டுகள் லேட்டாக தான் காய்க்குது. குளிர் கொஞ்சம் தொடங்கிட்டுது. என்னுடைய தக்காளி இதில் கருப்பு தக்காளி, அது கொஞ்சம் இன்னும் கருப்பாக வரணும். இலையெல்லாம் வெட்டினது. அந்த கருப்பு தக்காளி காட்டுங்க. இதில் நிறைய இந்த மிளகாய் சிவந்த வந்துட்டு நிறைய சிவந்த உடனே நாங்கள் வெயிலில் போட்டு காய வச்சு இது செத்தல் மிளகாய் ஆக்கி பிறகு அந்த விதையை எடுத்து போட்டு அந்த தோலை வந்து மிளகாய் அரைக்கல மற்ற மிளகாயோட சேர்த்து அரைத்து இது வந்து அந்த நிறத்தை கூட தர்றதுக்காண்டி இந்த மிளகாய் நாங்கள் இங்கே ஆட் பண்ணுறோம். நாங்கள் அடுத்ததாக இது வந்து சிவத்த வண்டி. இதை வந்து நாங்கள் விதைக்கு விட்டு கிடக்கு. இது வந்து பொன்னாங்கானி. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா பொன்னாங்கானி. இது வந்து சமர் துவங்கிக்கல
இது நாங்கள் இறால் போட்டு சமைக்கிறதுக்காக விட்டிருக்கு. நாளைக்கு சாட்டர்டே நல்லூர் திருவிழா முடிஞ்சுது. இனி இறால் போட்டு சமைக்கிறதுக்காக விட்டுருக்கு. நாளைக்கு இறால் போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். இந்த இனம் வந்து சிஃப்னு சொல்லி ஒரு இனம். இதில் வந்து இதை வந்து அவங்க சலாட்டுக்கு பாவிக்கிறாங்க. மார்னிங்கில் சலாட் போடக்கல, முட்டை பொரிக்க. இது வந்து ஒரு சிஹெச்ஐவி சிஃப்னு சொல்லி இந்த இனம் நல்லது. இதுவும் தோட மரம். நான் சீட்ஸ் போட்டு வளர்த்து இது 3 வருஷமாக இருக்குது. வெட்டி இருக்கிறபடியாக கொஞ்சம் சடைச்சி வளர்ந்துருக்கு. எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது வர பார்க்க. இந்த மல்லி வந்து நான் கட் பண்ணி அதில் வச்சு வளர்ந்துருக்கு. இந்த மல்லியும் வளர்ந்துருக்கு, இதுவும் வந்திருக்கு. இங்கேயும் வச்சிருக்கிறேன். நான் பார்க்கலாம். இந்த சின்ன க்ரீன் ஹவுஸ் ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு என்ன பேர் அப்போ? இது வந்து பிரண்டை. நாரி வருத்தத்துக்கு மற்ற முதுகு நோக்கெல்லாம் நல்ல ஒரு வைத்தியரால நாட்டில் சொல்லி நாங்கள் சாப்பிட்றது. பிரண்டை சம்பல், பிரண்டையில் விதமாக செய்யலாம். இது வந்து நான் கடையில் வாங்கி வந்து இப்படி ஊண்டி வச்சேனான். இது வந்து கூடுதலானது துளிர் விடுது. இங்கே பாருங்க, இது கீழே வந்துட்டுது, இது வளர்ந்துட்டுது. இதை வந்து நீ வாழைக்கெல்லாம் நட்டு விடுவா. நட்டுட்டு சம்மர் விண்டர் வர கொண்டே வைப்பா புல்லுக்கு. என்னோட வாழையில் வளர்ந்தது நிறைய பெருசாக வளர்ந்துருக்கு, காட்டுறேன். இந்த பிரண்டை வந்து நான் 2 வருஷமாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வளர்றது. இது ஒரு வளர்ந்துருக்கு. நான் இன்னும் ஒன்றும் வெட்ட மனம் வரையில் வளர்ந்த பிரண்டைய. இது வந்து சொல்கிறது 4 மணிக்கண்டு. இது 4 மணிக்கண்டு. 4 மணிக்கண்டு. இதில் ஒரு மரத்தில் எல்லா கலரும் பூத்திருக்கு. பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, ஒரு ஆரஞ்சு கலர், அப்படி ஒரு 3-4 விதமான கலர் இந்த 4 மணிக்கண்டில் பூத்திருக்கின்றது. பூத்திருக்கின்றது. ஒரு மரத்தில் 3-4 கலர் டிசைனாக ஹாஃப் கலர் அப்படி என்று சொல்லியெல்லாம் பூக்குது. இந்த செவ்வந்தி வந்து இதுவும் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. ஒரே மரத்தில் வேறு கலர் பூக்குமா எனக்கு தெரியல. ஒரு கலர் பூக்குமென்று தெரியும். ஆனால் இது வந்து இப்படி பூத்தது எனக்கு சரியான சந்தோஷம். இப்போ எங்களோட வீட்டில் காய்ச்ச சுரக்காய் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன். இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன். திரும்ப சொல்லுங்க. மரக்கறியாக தான் சாப்பிட்றோம். மச்சம் போட்டு சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது. கோட்டை வந்து விட்டு இருக்குது வந்து நல்லா முத்திட்டு விதைக்கு விட்டு கிடக்கு. அடுத்த வருடம் மனைவர் இதில் இந்த விதையை போட்டு கண்டுகளை நடுவான். கிரீன் பிளான்ட்னா விருப்பம். சொன்ன மாதிரி இதுதான் அந்த தாய் மிளகாய். தாய் மிளகாய் இதில் நிறைய காய்ச்சிருக்கின்றது. இன்னொரு நல்ல விளைச்சல். இந்த மிளகாய் வந்து இந்த காய் வந்து விழாத்துக்கு வளர்ந்துருக்கின்றது. கூடுதலான இந்த முறை கனடாவில் இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. நிறைய பேர் இந்த மிளகாய் செய்யணும். இது நிறைய பேர் சீட்லிங்ஸ் செய்து நிறைய பேர் வாங்கி வளர்த்து கொண்டு வரணும். இது பெரிய உரைப்பண்டில் ஒரு மைல்ட் டேஸ்ட். நல்ல நீட்டாக வரும். இன்னும் கணக்கு இருக்கோ, இன்னும் கணக்கு நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. இதை நான் வந்து இந்த கல், அது 2 கல் வச்சு அந்த கல்லுக்குள்ள தான் நான் அந்த பசலை மண்ணை போட்டு இந்த மரத்தை வளர்க்குறேன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நீங்களும் இப்படியான கல் இடங்கள் வசதி குறைவான ஆக்கள் நீங்கள் இப்படியான கல்லுகளை ஒரு சைட்டில் வச்சுட்டு நீங்கள் அதில் வளர்த்தாலே நீங்களும் இப்படி எங்களை மாதிரி மரக்கறிகளோ பூக்கண்டுகளோ எல்லாம் நீங்கள் வளர்க்கலாம். நான் இதில் வெண்டி வந்து அப்படித்தான் நான் செய்திருக்கிறேன். வெண்டியை நீங்கள் பார்த்தீங்களா ஒவ்வொரு அந்த இடத்துலையும் இப்படி வண்டி போட்டிருக்கிறேன். வாடாமல்லி இருக்குது. இது வாடாமல்லி. அதுக்குள்ள வந்து கேலியில் நட்டுருக்கின்றோம். சுருள் கோவா. இதுவும் வந்து வரைக்கு நல்ல ஒரு
சலட் செய்யலாம், வர செய்யலாம். இது சிறகவரை. இது வந்து நாங்கள் இலங்கையிലേക്ക് ஜனவரி மாதம் போட்டு விதைக்க கொண்டு வந்தோம்னா சிறகவரை மருதனா மடத்தில் ஒரு கடையில் வாங்கினான். பாருங்க, ஒரு காய் தான் காய்ச்சிருக்கின்றது. இன்னும் ஒரு சின்ன காய் ஒன்று இருக்கின்றது, மெல்லிய சிறகவரை. இன்னும் எதிர்பார்க்குறோம் நிறைய வரணுமெண்டு. ஆனால் வெதர் கொஞ்சம் குளிர் தொடங்கினபடியா இனி நல்ல பக்கைக்கு தான் இந்த மரக்கறி நல்லாக வரும். இதில் தேனீக்கள் வந்து பிடிச்சிட்ருக்கணும். எங்களது வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் எனது மனைவியும் இப்போ புதிதாக ஆரம்பித்த யூடியூப் உண்டு. உங்களுடைய சப்போர்ட்டோட நாங்கள் வளரணுமென்று ஆசைப்படுறோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலத்தில் இன்னும் இயற்கையான வீடியோக்களை நாங்கள் போட காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.